ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். மண்ணீரலை வந்து எப்படி அவிக்காமையே சூப்பராக ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது. டாக்டர் கிட்ட போனீங்கன்னா இதெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு எடுத்துக்க சொல்லுவாங்க. ரத்தம் ஊறுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே மண்ணீரல் கிடச்சிச்சு. ஸோ அதை தான் வந்து வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். இதுக்கு வந்து நிறைய பேர் சுவரொட்டி அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு பல்லு குத்தி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் நாங்கள்லாம் அப்படி தான் வந்து சொல்லுவோம். இதை வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிசர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா ரொம்ப வந்து நம்ம நசுக்கிடக்கூடாது. நசுக்கணுன்னா கொலன்னு ஆன மாதிரி வேஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணால் நீட்டாக வந்து கட்ஸ் வந்து விழுகும். ஸோ பீசஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும். அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். அப்புறம் வந்து இந்த மண்ணீரலை நான் நல்லா கழுவிட்டு தான் கட் பண்ணவே ஆரம்பிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக நான் அவிக்கலை, டைரெக்டாகவே கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம பீசஸ் வந்து போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்னென்ன மசாலாலாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா மண்ணீரல் எப்போவுமே பெப்பரில் மட்டும்தான் ஃப்ரை பண்ணுவோம். ஸோ இன்றைக்கும் நான் பெப்பர் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் மண்ணீரலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிளகுத்தூள் சேர்க்கும் போது உண்மையிலேயே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக மஞ்சள் தூளில் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட போகிறோம். நாங்கள் வந்து வீட்டில் அரைச்ச பேஸ்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுலேருந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அதுவே இதுக்கு வந்து சரியாக இருக்கும். நிறைய போட்டுட்டோம் அப்படின்னாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் கசந்த மாதிரி ஆயிரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சீரகத்தூளில் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் நான் வந்து போட்டுக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி தூளில் 1 ஸ்பூன் வந்து சேர்த்துட்டேன். ரெண்டுமே சம அளவு தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததான் நம்ம வந்து கரம் மசாலாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து இந்த ஆச்சியில் 10 ரூபா பாக்கெட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது நம்மளுக்கு எல்லா கடையிலுமே ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ கரம் மசாலா சேர்க்கறதுனால வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்ககிட்ட கரம் மசாலா இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கும் போது கூடவே 2 இல்லை 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், சின்னோண்டு சைஸில் பட்டை எடுத்து சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரம் மசாலா தேவையில்லை, வாசனையும் சூப்பராக இருக்கும். இது இன்னொரு ஆப்ஷன். இப்போ வந்து கடைசியாக வந்து குக்கிங் ஆயிலையும் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மண்ணீரல் வந்து ஈஸியாகவே தோசைக்கல்லையே ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சட்டி சூடானதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்க போகிறோம். அதில் வந்து நம்ம பெரட்டி வச்ச பீசஸ் எல்லாம் 1 பை 1 போட போகிறோம். இதில் கொஞ்சம் பெரிய பீசஸ்லாம் வந்து கூட இருந்துச்சு. அதை வந்து கடைசியாக வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணிவிட்டு பெரட்டி விட்டுட்டோன்னா சரியாக வந்துடும். ஏன்னா ஃபஸ்ட்டே ரொம்ப போட்டு கட் பண்ணோன்னா நசுங்கி போயிடும். அதனால தான் நான் விட்டுட்டேன் ஒரு சில பீசஸை. எல்லா பீஸையுமே நம்ம போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் எண்ணெயிலே பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மண்ணீரல் பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா தீயை கடைசி வரை சிம்மில் தான் வச்சு பொரிக்கணும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா இந்த ஈரல் பொறுத்த வரைக்கும் வேகமாகவே கருகிரும். அப்புறம் உள்ளே வேகவே வேகாது, நல்லாவும் இருக்காது. இப்போது இன்னொரு சைடும் நம்ம திருப்பி போட்டு அதையும் ஒரு நிமிஷம் வரைக்கும் வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பீசஸ் எல்லாமே மூழ்கிற அளவுக்கு, அதாவது இந்த தோசைக்கல் நிரம்புற அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து பொரியல் நிறையவே கிடைக்கும். அதனால தான். அதே மாதிரி உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கும். ஸோ அந்த காரணத்துக்காக நம்ம தண்ணி சேர்க்குறோம். இப்போ வந்து நம்ம ஊற்றின அந்த தண்ணியும் அந்த மசாலாவும் சேர்ந்து நல்லாவே வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த கிரேவி கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லாவே தெரியுது பாருங்கள். அந்த மசாலா எல்லாமே வந்து திக்காக ஆகிடுச்சு. ஸோ பொரியல் வந்து நம்மளுக்கு நிறையவே வந்து கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். பொதுவாக இந்த மண்ணீரல் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இது வாங்கிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு அவிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கத்தியே வைக்கணும். அப்படி முன்னாடியே வெட்டிட்டோன்னா அதில் இருக்க பிளட் எல்லாமே வெளியே போயிடும், வேஸ்ட் ஆயிரும். அப்படி தான் எங்களுக்கு கடைக்காரர் கூட சொல்லி அனுப்புனார், ஃபஸ்ட்டு இதை நீங்கள் அவிச்சிருங்கன்னு. ஆனால் நாங்கள் அப்படி எப்போவுமே செய்ய மாட்டோம். ஃபஸ்ட்டே நம்ம வெட்டிட்டு தான் நம்ம பொரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ இது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்புறம் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு எல்லா பீசஸ்லேயுமே வந்து குத்தி விட்டுக்கிறேன். ஏன்னா உள்ள மசாலாலாம் நல்லா வந்து இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். நல்லாவே வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் பெரிய பீசஸ்லாம் இருந்துச்சு. அதை தான் வந்து நான் சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பெரட்டி விட்டுருக்கேன். அவ்வளோதான்.
அவ்வளோதான் பாருங்கள், நல்லாவே பொரிஞ்சு எண்ணெய்லாம் அழகாக பிரிஞ்சு வந்துருச்சு. எனக்கு வந்து இது அளவுக்கு கிரேவி வந்து போதுமானது. ஸோ நான் வந்து ஆஃப் பண்ணிக்க போகிறேன். உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும்னா நீங்கள் முன்கூட்டியே ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைனா கூட நான் இன்னும் வற்ற வச்சு கூட நீங்கள் ஆஃப் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணோன்னா ஆறும்போது இன்னும் கொஞ்சம் இருக்கும். ஸோ இது கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஆஃப் பண்ண போகிறேன். மண்ணீரல் வந்து ரொம்ப நேரம்லாம் வேகிறதுக்கு எடுக்காது. ஒரு 5 to 6 minutes அதிலே வந்து நல்லாவே வெந்துடும். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம்லாம் வந்து குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம ஒரு பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மண்ணீரல் பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கிட்ட லேடிஸ், அதுக்கப்புறம் ஏஜ் அட்டன் பண்ண போகிற ஸ்டேஜில் இருப்பாங்க இல்லையா குழந்தைங்க, அவங்க, அப்புறம் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்க ஆண்களும் எடுத்துக்கலாம், பெண்களும் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.